நெக்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராகு கேது பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சி 2025. பொதுவாகவே பாருங்கள், ராகு கேது பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் நகரக்கூடிய கிரகங்கள். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் 9 கிரகங்களில் மற்ற கிரகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் நகரும். ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கேது. சர்ப்ப கிரகங்கள் சொல்லுவாங்க, பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ராகு கேதுக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு கிடையாது. பாம்பினுடைய தலைப்பகுதி தான் ராகு, பாம்பினுடைய உடல் மற்றும் வால் பகுதி தான் கேது. ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. அது என்ன காரணம்னா, ராகு இருக்கிற இடத்த, அந்த ராகு கேது இருக்கிற வீட்டு அதிபதி போல் செயல்படுவாங்க. எப்போயுமே பாருங்கள், ஒரு வீட்டில் ராகு நின்னாலும் அதுக்கு ஆப்போசிட் 180 டிகிரி 180 டிகிரி கேது நிற்பார். கேது எங்கே இருக்காரோ அதுக்கு 180 டிகிரி 180 டிகிரி ராகு இருப்பார். அவங்களுக்கு சொந்த வீடே கிடையாது. ராகு திருப்தியே படுத்த முடியாதுங்க. ராகு பார்த்திங்கன்னா, ராகுன்னு சொல்லும் போதே ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம்னு சொல்லலாம். ஏன்னா ஆசை தூண்ட வைக்கிற கிரகம், மாய வலையை விரிக்கக்கூடிய கிரகம் தான் ராகு. கேது பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த தடை பண்ணுவார். சிதைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கேது தான். தடை பண்ணுற கிரகமே கேது தான். பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறது, பெருசாக ஆசைப்படுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ராகுவோட அமைப்பு தான். அப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கப்படுது. சரிங்களா? இப்போ சனி பயிற்சி எந்த மாதிரி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ராகு கேது பயிற்சி. சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ராகு ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா, அவங்க கூட ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் போடவே இப்படி மாறிடுவார் ராகு. பச்சோந்தி கிரகம்னு சொல்லுவாங்க. ராகு அப்படி தான், கேது அப்படி தான். நவகிரகங்களில் 9 கிரகங்களில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்டுன்னா கேது தான். 9 கிரகங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்த பிளானட் பார்த்திங்கன்னா கேது தான். ஏன்னா அது கேது பார்த்திங்கன்னா 7 வருஷம் தசையை நடத்தும். ஒரு இடத்துல கேது நின்று சனியோட தொடர்பு, செவ்வாயோட தொடர்புலாம் நடந்துருச்சுன்னா, கேது கிடச்சிருச்சுன்னா இருக்கிற இடத்த சிதைச்சி போயிட்டே இருப்பார். தடை பண்ணுற கிரகமே கேது தான். ராகு 18 வருஷம். ராகுக்கு ராகு மகாதசை பார்த்திங்கன்னா 18 வருஷம் தசையை நடத்தும். ஒருத்தர் பெரிய பணக்காரனாக மாறணும், ஒரு மிகப்பெரிய செல்வந்தரனாக மாறணும், பெரிய ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்காருன்னா அவங்க ஜாதகத்தில் ராகு நல்லாயிருக்கும். ராகு திசையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோடீஸ்வரனாக ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய விஐபியோட ஜாதகம்லாம் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் ராகு திசை நடக்கும். ஒன்றுமே இருக்காதுங்க, ஒன்றுமே இருக்காது, கையில் வாசு இருக்காது, பணம் இருக்காது, நான் பிளாட்ஃபார்மில் நின்றுருக்கிற அந்த அளவுக்குலாம் இருப்பாங்க. லைஃப் அப்படி இருக்கும். சடனாக பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை வரும்போது ஆலயம் மாற்றி விட்டுரும். ஒரு கோபுரம் வச்சு கொண்டு போய் உட்கார வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான். கேது பார்த்திங்கன்னா 7 வருஷம் திசை நடத்தும். ஆன்மீகம், ஒரு சில பேர்லாம் பாருங்கள், அந்த ஆன்மீகத்தில் போய் ஈடுபாடு இருக்கிறது, சாமி நம்பிக்கை இருக்கிறது, தியானம், தவம், அந்த இதில் போய் இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேது திசையில் தான் நடக்கும். கேது இருக்கிற இடத்த சிதைச்சிருவார், தடை பண்ணுவார். ஒரு விரக்திக்கு உண்டான கிரகம் கேது தான். கேதுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு கிரிப்பு இருக்காது, ஒரு விரக்தி கேது கொடுக்கும். ராகு சுகபோகத்தை கொடுக்கும். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் அனுபவிக்கிறது, சுகபோக வாழ்க்கை, லக்ஸூரியான வாழ்க்கை, ஆசை தூண்ட வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான். அப்போ ராகு கேதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான கிரகங்கள். அவர் யார் கூட சேர்ந்தாலும் அவர் போல் மாறிடுவார். எந்த கிரகத்தோட பார்வை விழுகுதோ அந்த கிரகத்தோட அப்படியே ராகு கேது பிரதிபலிக்கும். எந்த நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறோ அந்த நட்சத்திர அதிபதி போல் செயல்படுவாங்க. அது மாதிரி ராகு கேது பற்றி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது ராகு கேது. சரிங்களா? நம்ம 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும், என்னென்ன பலனை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே இந்த பதிவில் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் மீனராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. கேது பார்த்திங்கன்னா கன்னிராசியில் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தில் கேது கன்னிராசியில் இருக்கார். இந்த மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38க்கு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்கும். மீன ராசியில் இருக்கிற ராகு பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸாக கும்பராசிக்கு வந்துடுவார். கன்னிராசியில் இருக்க கேது பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு. ரிஷபங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ராசிங்க. சரிங்களா? ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசிங்கிறதுனால குடும்பம், தனம், வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க ரிஷபராசிக்காரங்க.
நல்ல உழைக்கக்கூடியவர்னு சொல்லலாம், ஈவிரக்கம் அன்பு பாசம் உள்ளவர்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உச்சமடையக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. நல்ல ஒரு மனிதாபிமானம் மிக்கவங்களாக இருப்பாங்க, இறக்க குணம் மிக்கவங்களாக இருப்பாங்க, அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க, குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்குவாங்க, ஒரு கவர்ச்சிகரமான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்ககிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கும். ரிஷபராசிக்காரங்கனால இவங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். நல்ல மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க ரிஷபராசிக்காரங்க. நிறைய நண்பர்களோட பழகணும்னு நினைப்பாங்க. இவங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிச்சிரும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ராசிங்க. இப்போ இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சியே நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவுங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்தனால அது ஒரு பக்காவான ஒரு அமைப்பாக இருக்குது உங்களுக்கு. இப்போ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வர்றாரு, தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு சனி பயிற்சியும் நல்லாயிருக்கு, குரு பயிற்சியும் நல்லாயிருக்கு, இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கிறதுனால இந்த வருடமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடி கட்டி பறக்கக்கூடிய வருடமாக ரிஷபராசி நேயர்களுக்கு அமைஞ்சிரும். 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 10ல் ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் சனியோட வீட்டில் இருந்து அது குரு பார்வை இருக்கிறது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன பண்ணும், தொழிலை பெருசுப்படுத்துவீங்க. ராகுங்கிறது பிரம்மாண்டப்படுத்தி காமிக்கும், பெருசுப்படுத்துகிற கிரகமே ராகு தான். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், எதிர்பாராத வளர்ச்சி, நல்ல ஒரு சக்ஸஸ் பார்க்குறது, நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது பார்க்க முடியும். வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள், மன உளைச்சல் இருப்பீங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்குது, நம்ம திறமை இருக்குது, அறிவு இருக்குது, டேலண்ட் இருக்குது, நம்ம ஒன்றுமே சாதிக்க முடியல, ஜெயிக்க முடியல, ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால பாருங்கள், தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அமோகமான வளர்ச்சி, ஒரு அற்புதமான வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க, இல்லைங்க சார் நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன், நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், சின்னதாக முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் தொழிலை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன்னு கேட்குறவங்களுக்கு அருமையான ஒரு பொன்னான வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? அப்போ தொழிலை பற்றி கவலைப்படாதீங்க. தொழில் ஒரு மாற்றத்தையும் இந்த ராகு 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? நிறைய பணம் வருங்க, கையில் காசு இல்லை, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த நேரம் வந்து கையில் பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். 10ல் ராகு இருக்குங்க, குருவோட பார்வை இருக்கிறனால தொழில் முன்னேற்றம், பெயர் புகழ் அந்தஸ்து, கௌரவம், பட்டம் பதவி இதெல்லாம் நல்லா உங்களுக்கு தேடி வருவங்கள. அரசியல் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். கவலையப்பட வேண்டாம். கேது வந்து எங்கே வர்றாரு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்க கேது 4ஆம் இடத்துக்கு வர்றாரு, சுகஸ்தானத்துக்கு வர்றாரு. ஹெல்த்தில் மட்டும் சின்னதாக அப்படியே லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல் திருச்சல், வேலை விஷயமா தொழில் விஷயமா அலைச்சல் திருச்சல் இருக்கிறதுனால தலைவலி, அப்பப்போ தலைவலி வருது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ், இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த கேது கொடுக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு வராது. சரிங்களா? சுகஸ்தானத்தில் கேது இருந்தாலே அப்படியே உடம்புல ஏதோ ஒன்று அப்படி படுத்தும். சரிங்களா? அப்படியே லைட்டாக அப்படியே நோய்வாய்ப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். அப்போ அலைச்சல் திருச்சல் உண்டான அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 4ல் இருக்க கேது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தாயாரோட கருத்து வேறுபாடு வரும். அம்மாவளி சொந்தங்கள் பந்தங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு, கருத்து மோதல், நல்லா பேசியிருப்பீங்க, திடீர்னு சண்டை பிடிக்கிற மாதிரிலாம் வரும். அதனால் தாய் வழி உறவு மற்றும் தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? மற்றபடியெல்லாம் பெரிய பாதிப்பு வராதுங்க. சரிங்களா? இந்த டைம்லலாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு, தொழில் நல்லாயிருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் நல்ல வேலை கிடைக்கும். வாகனமெல்லாம் இந்த தாராளமாக நீங்கள் வாங்கலாம். வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக இது பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கும். சரிங்களா? ராகு வந்து பார்த்திங்கன்னா பச்சோந்தி கிரகம், கேது பச்சோந்தி கிரகம் தான். இப்போ ராகு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கூட கிரகம் சேர்ந்துச்சுன்னா அந்த கிரகம் போலவே செயல்பட்டுருவார். இப்போ கும்ப ராசியில் ராகு வரனால கும்ப ராசியில் யாருக்காவது சூரியன் இருக்கான்னு பாருங்கள். சூரியன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்பாவோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும். சந்திரன் இருந்தால் அம்மாவோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இப்போ வந்து சுக்கிரன் இருக்குச்சுன்னா உங்கள் மனைவி அல்லது பெண் ஜாதகம் இருந்தால் ஜாதகியோட ஆரோக்கியமே கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஏன்னா ராகுங்கிறது ஒரு இருள் கிரகம், சுக்கிரன்கிறது பெண் தன்மை கொண்ட அமைப்பு. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் தான் மனைவி குறிக்கிற கிரகம். அப்போ இதெல்லாம் இந்த கிரகத்தோட இந்த ராகு இதோட காம்பினேஷன் வரனால இப்போ அதாவது கும்பராசிலையும் சிம்ம ராசிலையும் இந்த கிரகம் இருந்தால் மட்டும்தான். சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? சூரியன், சந்திரன், செவ்வாய் இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது காம்பினேஷன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அப்பா அம்மாவோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும், அம்மாவோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். செவ்வாய் ராகு அல்லது செவ்வாய் கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா பைல்ஸ் சம்பந்தமான பாதிப்பு, விபத்து சந்திக்கிறது இதெல்லாம் வருங்க. அதனால் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு கேதோட இம்பேக்ட் எப்படி இருக்குது, ராகு கேதோட தாக்கம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி இந்த பொது பலனாக நம்ம பார்க்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது, ஏற்கனவே நடந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க குரு பயிற்சி ஒரு அட்டகாசமான ஒரு பயிற்சியாக இருக்கிறதுனால எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல ஒரு சொகுசான ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்கிறது சந்தேகமே கிடையாது. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக தலைகீழ மாறும். சரிங்களா? கவலையப்பட வேண்டாம். தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா?
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.